டூரும் கூட்டிட்டு போறோம். சேம் டைம் இங்க வந்து பிரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது இங்க டூர் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் பிரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு கேடர்ல வர்றாங்க. அது போக இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி இதுல வருமானங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜேயுக்குள்ள இருக்கு. ஸோ இதை நீங்க முழுசா கவனிங்க. அதிகபட்சம் ஒரு 15-20 நிமிஷத்துல முடிச்சிருவேனா. ஸோ கவனமா கேட்டீங்க அப்படின்னா அது எப்படி சார் 2 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ டூரிசம் பிரான்ச்சைசி இது எப்படி வந்து இப்போ வேர்ல்டுல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ராஜாஸ் டிராவல்ஸ் இன்வைட்டிங் பிரான்ச்சைசி பார்ட்னர். இத பாருங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்களேன். ராஜாஸ் டிராவல்ஸ் லெஃப்ட்ல இருக்கிறத பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் நீங்க கட்டினீங்க அப்படின்னா ராஜாஸ் டிராவல்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சைசி எடுத்து நீங்க ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன பாருங்க. ஏரியா 250 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 250ல இருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இடம். அந்த இடம் இருந்தா தான் இவங்க அந்த ராஜாஸ் டிராவல்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பிரான்ச்சைசியை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன தருவாங்க அப்படின்னா, நீங்க எத்தனை பேரை டூருக்கு அழைச்சு நீங்க வந்து பிக்ஸ் பண்ணி புக் பண்ணி விடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கமிஷன்ஸ் தருவாங்க. ஆனா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம். 2 லட்சம் நீங்க கட்டினீங்க அப்படின்னா பிரான்ச்சைசி உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா. அடுத்து ஒண்ணு பாருங்க. யூரோப்பியன் ஹாலிடேஸ் ஒண்ணு. யூரோப்பியன் ஹாலிடேஸ்ல வந்து நீங்க பிரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க 9 லட்சம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9 லட்சம் பண்ணணும். அது ஸ்கொயர் ஃபீட் இடம் எவ்வளவு இருக்குன்னா 350 இருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சைசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பாருங்களேன். ஸ்மைலி ட்ரிப்ஸ் .com இதுல 25 லட்சம் ரூபாய் ஆக்சுவலா எதுக்கு பிரான்ச்சைசிக்கு வந்து 25 லட்சம். ஆனா அதுல வந்து 10 லட்சத்துக்கு நாங்க தர்றோம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ 25 லட்சத்துக்கு வந்து உள்ள அந்த பிரான்ச்சைசியை வந்து 10 லட்சத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க டூரிசம் பிரான்ச்சைசி நீங்க எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு ரூபா செலவு பண்ணி தான் நீங்க எடுக்கணும் ஆக்சுவலா. ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிற சூழல்ல ஜெய்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க. ஸோ யூனிக்கா இந்த பிரான்ச்சைசியை கொடுக்குறாங்க ஆக்சுவலா. இது வந்து வேர்ல்டுலயே இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பிரான்ச்சைசி மாடியூல கிரியேட் பண்ணியிருக்கிறது ஜெய்கோ மட்டும்தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஜெய்கோ தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா நம்ம ஜெய்கோ மாதிரி இன்னும் எத்தனையோ கம்பெனிஸ் வரும் ஆக்சுவலா. ஆனா அப்படி கம்பெனிஸ் வந்தா அவங்க எல்லாமே ஜெய்கோ மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சார் யூனிக்கான பிரான்ச்சைசி நீங்க மாடியூல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இங்க ஜென்ரலா வந்து ஒரு பிரான்ச்சைசி அப்படின்னா என்னென்ன டிராவல் பண்றாங்க அப்படின்னா நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா மட்டும் கிடையாது, இடம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைந்தபட்சம் 10 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றாங்க. ஆனா நம்ம ஒரு 2000 ருபீஸ்ல நம்ம என்ன செய்யறோம் பிரான்ச்சைசி ஓனருக்கு. எஃப்ஓ மீன்ஸ் பிரான்ச்சைசி ஓனர்னு அர்த்தம். ரைட்டா. ஸோ 2000 நீங்க கட்டினாலே ஒரு பிரான்ச்சைசிக்கான ஓனரா நீங்க வந்துட முடியும். ஆனா இந்த 2000 நம்ம சிஓ சொன்னாங்க அந்த 2000க்கும் நீங்க 4 டூர் வந்து கழிச்சுக்கலாம். அப்போ டோட்டலா ஃப்ரீ என்னது 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுவும். அப்போ பிரான்ச்சைசில இது 5 லட்சம் 10 லட்சம் கட்டி வர்ற உலகத்துல நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒரு பிரான்ச்சைசி கொடுக்குறோம். ஏன்னா அந்த 2000க்கு 4 டூர் நம்ம கொடுத்துறோம். அல்லது 4 பேர் என்ன செஞ்சுக்கலாம் வந்து ஒரே டூர்ல கூட கலந்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லிடுறோம். ரைட்டா. இது யூனிக்கான விஷயம் நம்மள்ட்ட. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரெனிவல் லைஃப் டைம் எஃப்ஓ. ரெனிவல்ங்கிறது கிடையவே கிடையாது. ஒன் டைம் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் நீங்க பிரான்ச்சைசி ஓனர் தான். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா நோ ஆபீஸ் ஏரியா. இங்க என்ன போட்டிருந்தாங்க 200 ஸ்கொயர் ஃபீட் வேணும், 750 ஸ்கொயர் ஃபீட் வேணும், அப்பதான் பிரான்ச்சைசி கொடுப்பாங்க. ஆனா நம்மள்ட்ட ஏரியாவும் தேவை கிடையாது, வீடே தேவை கிடையாது. நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே நீங்க என்ன செய்ய முடியும் இந்த பிரான்ச்சைசி நீங்க ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய மொபைல் தான் இங்க ஆபீஸ். நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க ஒரு இடத்துலயே இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஏரியாவும் நமக்கு தேவை கிடையாது. அப்ப செல்போன் தான் நம்மளோட ஆபீஸ். ரைட். ஸோ இதுதான் நம்ம யூனிக்கான பிரான்ச்சைசி அப்படின்னு நான் சொல்றேன் ஆக்சுவலா. அடுத்து எஃப்ஓ டு எஃப்ஓ என்ன அப்படின்னா ஒரு பிரான்ச்சைசி ஓனர் இப்போ வந்து நீங்க ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி பிரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்ப சேலத்துல வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி ஆரம்பிக்கிறீங்க. நீங்க காரைக்குடியில வந்து ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாரு, மச்சான் நீ வந்து
தலப்பாக்கட்டி பிரியாணி பிரான்ச்சைசி எடுத்திருக்கீங்க, நான் எடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? அவர் சென்னைக்கு தான் வந்து கால் பண்ணணும். சென்னை கால் பண்ணி தலப்பாக்கட்டி ஹெட் ஆஃபீஸ் அந்த பிராண்டுக்கு கால் பண்ணி தான் அவங்க வந்து என்ன செய்ய முடியும்? பிரான்ச்சைசி எடுக்க முடியும். ஆனா சம்திங் டிஃப்ரெண்ட் நம்மளுடைய ஜெய்கோ. என்ன அப்படின்னா, ஒரு பிரான்ச்சைசி ஓனரு இன்னொருத்தருக்கு பிரான்ச்சைசி கொடுக்கலாம். இந்த பிரான்ச்சைசி ஓனர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதே வருமானம், ஈக்குவலான வருமானத்தை அவர் கொடுக்குற பிரான்ச்சைசியும் என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். சோ இதுதான் யூனிக்கான பிரான்ச்சைசி மாடல் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட். அடுத்து, நோ ராயல்டி. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிராண்டை தான் நம்ம என்ன செய்யணும்? பிரான்ச்சைசியை நம்ம எடுக்கிறோம். அப்ப நம்ம பிரான்ச்சைசி எடுக்கும் பொழுது அந்த பிராண்டுக்கு மாதமோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ ராயல்டி கட்டணும். இது வந்து பிரான்ச்சைசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்சுவலா. ஆனா ஜெய்கோ இஸ் யூனிக் பிரான்ச்சைசி மாடல். என்ன அப்படின்னா, ராயல்டி கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக என்ன தருது அப்படின்னா, நம்ம பிராண்ட் ஜெய்கோ அப்படிங்கிற பிராண்டு இன்கம் கொடுக்குது. ஸோ அந்த ராயல்டி என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சைசி ஓனருக்குமே வந்து பணமா கொடுக்குது ஆக்சுவலா. ஸோ இதுதான் யூனிக் பிரான்ச்சைசி, யூனிக்கான ஒரு பிரான்ச்சைசி மாடல் அப்படின்னு சொன்னோம். அப்படி எவ்வளவு சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, மந்த்லி 5 lakhs வரைக்கும் ஜெய்கோ அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய பிராண்டை வந்து பிரான்ச்சைசி ஓனர் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 5 லட்சம் ரூபாய் தரப்போகுது. ரைட்டா? அது எப்படி தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரான்ச்சைசி ஓனரா மாறணும். அப்போ பிரான்ச்சைசி ஓனரா மாறணும் அப்படின்னா, நீங்க ஒரு 2000 ரூபாய நீங்க செலுத்தி 4 டூருக்கான இடத்தை பிளேஸ் பண்ணணும் நீங்க ஆக்சுவலா. ஸோ 2000 ரூபாய் நீங்க கட்டுறீங்க, 4 டூர் எப்போ வேணா நீங்க வந்துக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த 2000 ரூபாய் நீங்க கட்டிட்டு 4 டூருக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் 4 டூருக்கு வரல சார் அப்படின்னா, 3வது மாதத்துல இருந்து நீங்க கட்டுற தொகைக்கு 2% இன்ட்ரெஸ்ட் உங்களோட வேலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். நம்மளோட ஆப் வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜெய்கோ அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுல நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஆக்சுவலா. உங்களுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள போய் உங்களோட டோட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க பாத்துக்கலாம் ஆக்சுவலா. ரைட். ரைட். ஸோ ஆஃப்டர் 3 months 2% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட வேலெட்ல ஆட் ஆகிக்கும். அந்த வேலெட்ல இருக்கிற அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் 500 வரத்தொட்டிக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ 500 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா நீங்க வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ வித்தின் 3 days. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, டைரக்ட் இன்சென்டிவ் 200 ரூபாய். ஸோ 2000 ரூபாய் கட்டி நீங்க பிரான்ச்சைசி ஓனரா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் டைரக்ட் இன்சென்டிவ் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு நண்பரை வந்து என்னை பிரான்ச்சைசி ஓனரா நான் கொண்டாடுறேன், ஜெய்கோல கொண்டாடுறேன் அப்படின்னா அவரை நான் 2000 ரூபாய் கட்டி சேர்த்து விடுறதுனால எனக்கு 200 ரூபாய் டைரக்டா அப்பவே இன்ஸ்டன்டாவே ஏறிடும். நீங்க எப்போ ஐடி போடுறீங்களோ அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க ஆக்சுவலா. பிரான்ச்சைசி ஓனருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் பண்ண அட்டன் டைம் உங்களுடைய வேலெட்டுக்கு 200 rupees வந்துடும். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் 400 ரூபாய். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் உங்களுக்கு கீழே, அதாவது 2 பிரான்ச்சைசி கொண்டாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் வீக்லி இன்சென்டிவா வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக், அதாவது முதல் வாரம் நீங்க எப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வீக்லி இன்சென்டிவ் வாங்குறீங்களோ அப்ப 500 ரூபாய் கேஷ் பேக் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க எப்போ வாங்குறீங்களோ அது 400 வாங்கினாலும் சரி, 4000 ரூபாய் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்கம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, வீக்லி இன்சென்டிவ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த வீக்லி இன்சென்டிவோட சேர்த்து 500 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 பிரான்ச்சைசி ஓனரே நீங்க கொண்டாந்தா உங்களுடைய இன்கம் எவ்வளவு இருக்குன்னா 1300 ரூபாயா இருக்கும். 1300 ரூபாயா இருக்கும். இந்த 1300 இதே மாதிரி நீங்க வந்து ஒரு 2 பிரான்ச்சைசி ஓனர் கொண்டு வந்துட்டாலே உங்களுடைய இன்கம் 1300 ரூபாய் ஆகும். அதே மாதிரி நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா 2 பிரான்ச்சைசி ஓனர், அவங்க 2 பேரை கொண்டாந்தாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குமே எவ்வளவு கிடைக்கும்? 1300 கிடைக்குமா? ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்ணும்பொழுது அதிகபட்சம் 2.5 மாசம் 10 வாரத்துல உங்களுடைய டோட்டல் இன்கம் 3 லட்சமா இருக்கும். 2.5 மாசத்துல 10 வாரத்துல 3 லட்சமா உங்களுடைய இன்கம் இருக்கும். அதுக்கு பிறகு மாதம் 5 லட்சம் ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ மாதம் 5 லட்சம் அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 60 லட்சம் ரூபாய். ஸோ 2 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஆக்சுவலா. ரைட். இதுல எப்படி இன்கம் தராங்க, என்ன இன்கம் தராங்க நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ டைரக்ட் இன்சென்டிவ் மீன்ஸ் நீங்க எவ்வளவு தொகையை நீங்க வந்து டூருக்காக வாங்குறீங்களோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 10% வந்து டைரக்ட் இன்சென்டிவ் வந்துடும். அதுக்கடுத்து வீக்லி இன்சென்டிவ்ங்கிறது பேர் மேட்ச் ஆகி லெஃப்ட் ரைட் வரும்பொழுது அதுல பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 400 ரூபாய், ஒரு பேருக்கு வந்து 400 ரூபாய், 2 பேர் வந்துச்சுன்னா 800 ரூபாய் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட், அதாவது
டூர் வராத பட்சத்துல இப்ப 2000 ஒரு டூர் தான் போயிருக்கீங்க, 1500 பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு 3வது மாதத்துல இருந்து 2% இன்ட்ரெஸ்ட் உங்க வேலட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி. மந்த்லி சேலரிங் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து ஒரு 1,00,000 நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கோ வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. கொடுத்து உங்களுக்கு மாத சம்பளமும் தர்றாங்க. லைஃப் டைம் மந்த்லி சேலரிங்கிறது லைஃப் டைம் உங்களுக்கு தர்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பென்ஷன். அந்த நமக்கு பிறகு நம்மளுடைய தலைமுறைக்கு அது பென்ஷனாகவும் வரப்போகுது. அடுத்து ரிவார்ட்ஸ். ரிவார்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலையும் நீங்க அச்சீவ் பண்ண ஸ்டார் லெவல் இருக்கு, டைமண்ட் லெவல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அது நீங்க வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது குமுலேட்டிவா இப்ப 5000 சம்பாதிச்சா ஒரு பரிசு, அந்த மாதிரி 10,000 சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலா. நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வகையான இன்கம் வந்து ஜெய்கோ வந்து தர்றாங்க. ரைட். இப்ப இன்கம் பிளான் இது வந்து இங்க கொஞ்சம் கிளியரா நீங்க கவனிக்கணும் ஆக்சுவலா. இது வச்சுதான் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், உங்களுக்கு கீழே வரக்கூடிய பிரான்ச்சைசி ஓனரை எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலா. ரைட். எப்படி இன்கம் தர்றாங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு லெஃப்ட் ரைட்னு 2 பிரான்ச்சைசி நீங்க கொண்டாட முடியும். உங்களால நீங்க 2 பிரான்ச்சைசி மட்டும்தான் கொண்டாட முடியும். ரைட்டா? அப்படி லெஃப்ட் ரைட் கொண்டாடும் பொழுது உங்களுடைய இன்கம், அதாவது முதல் வாரம் வச்சுக்கோங்க, அதை ஒரு முதல் வாரத்துல லெஃப்ட் ரைட் வர்றாங்க. அப்படி வந்தா உங்களுடைய இன்கம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரா 2000 கட்டி, அதுக்கு ஒரு 200 வந்துருமா. அதுக்கடுத்து ரைட் சைடு அவருக்குள்ள இருந்து ஒரு டைரக்ட் இன்சென்டிவ் 200 வந்துடும். அப்போ இது பேர் கமிஷன் எவ்வளவு வரும், 400. லெஃப்ட் ரைட் வந்துருன்னா 400. இது போக கேஷ் பேக் எவ்வளவு, 500. டோட்டலா முதல் வாரம் 2 நபர்கள் வந்துட்டாலே உங்களுக்கு 1300 உங்களுடைய வேலட்ல கிரெடிட் ஆயிரும். நீங்க வித்ட்ரா கொடுத்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போ வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க வித்ட்ரா கொடுத்த 3வது நாளுக்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரைட். அடுத்து இப்போ உங்களுடைய வேலை முடிஞ்சது. ஏன்னா ஒருத்தர் வந்து 2 நபரை தான் இங்க ஒன்னா செய்ய முடியும், 2 பிரான்ச்சைசி ஓனர் தான் கொண்டு வர முடியும். ஸோ 2 பிரான்ச்சைசி எடுத்தாச்சு. உங்க வேலை யூங்கிற வேலை, அதாவது என்னது அந்த யூனா நீங்க தான். ஸோ அவங்களோட வேலை முடிஞ்சது. அதை இன்ட்டு பண்ணி காமிச்சிருக்கோம்ல, வேலை முடிஞ்சது. இப்போ யார் வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட். இந்த லெஃப்ட் ரைட் 2 பேர் தான் வேலை பார்க்க போறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 2 பிரான்ச்சைசி ஓனரை கொண்டாந்தீங்களா, அதே மாதிரி அவங்க லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 நபரை வந்து பிரான்ச்சைசி ஓனரை கொண்டாடுறாங்க அப்படின்னா 2வது வாரம் வச்சுக்கோமா வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேரை கொண்டாந்தாங்கன்னா உங்களோட இன்கம் 800. ஏன்னா இங்க இந்த டைரக்ட் இன்சென்டிவ், ஏன்னா இப்போ வந்து சேர்த்து விட்டுருக்கு யாரு, எள்ளுங்கிறவர் தான் 2 பேரை கொண்டாந்துருக்காரு, ஆறுங்கிறத 2 பேரை கொண்டாந்துருக்காரு. அப்ப டைரக்ட் இன்சென்டிவ் யாருக்கு போகும், எள்ளுக்கும் ஆறுக்கும் தான் போகும். ஆனா உங்களுக்கு பேர் கமிஷன் 800 உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் தான். எள்ளு 6 அப்படிங்கிறவங்க 2 பேரை சேர்த்திருக்காங்க, நீங்க சேர்க்கல. நீங்க சேர்த்தது எள்ளும் 6 மட்டும் தான் நீங்க சேர்த்தீங்க. ஆனா அந்த எள்ளும் 6 என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2 பேரை கொண்டாந்துருக்காங்க. அப்படி கொண்டாடும் பொழுது அவங்க 2 பேத்துக்குமே 200 200 400 400 அவங்களுக்கு வந்துடும். இது போக பேர் கமிஷன் எள்ளுக்கு எவ்வளவு வரும், 400 வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு கேஷ்பேக் எவ்வளவு, 500. அப்போ எள்ளுக்கும் 6க்கும் 2வது வாரம் 1300 வந்துடும். ஆனா உங்களுக்கு எவ்வளவு வரும், ஏன்னா நீங்க எந்த வேலையும் பார்க்கல, நீங்க படுத்து தூங்குறீங்க வீட்டுல, அடுத்த டூருக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு 800 லம்பா கிடைக்கும். அடுத்து வந்து 3வது வாரம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 பேர் வேலையும் முடிஞ்சது. எள்ளுக்கும் வேலை கிடையாது, ஆறுக்கும் வேலை கிடையாது. இப்ப யார் வேலை பார்க்க போறாங்க, லெஃப்ட்ல இருக்கிற 2 பேரும் ரைட்ல இருக்கிற 2 பேரும், அந்த 4 பேர் தான் வேலை பார்க்க போறாங்க. அப்படி வேலை பார்க்கும் பொழுது 3வது வாரத்துல உங்களுடைய இன்கம் 1600 ஆகும். 4வது வாரம் உங்களுடைய இன்கம் 3200. 5வது வாரம் உங்களுடைய இன்கம் 6400. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து 7வது வாரம் 25,600. 8வது வாரம் 51,000. 9வது வாரம் 1,00,000. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது வாரத்துல நீங்க கவனிக்கணும், 51,200 அப்படின்னா 2 லட்சத்தி, அதாவது 256 பேர் 256 பேர் வரும் பொழுது எவ்வளவு வரும் அப்படின்னா 1,02,400 வரணும் ஆக்சுவலா. ஆனா 1,00,000 தான் ஜெய்கோ தருவாங்க. ஏன் அப்படின்னா இதைத்தான் சீலிங் லிமிட் அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலா. சீலிங் லிமிட் மீன்ஸ் இதுக்கு மேல நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பணம் தர முடியாது. இப்ப இந்த 256 பேரு கீழே ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 128 பேருக்கு இன்கம் வரும், 64 பேருக்கு இன்கம் வரும், 32 பேருக்கு இன்கம் வரும், 16 பேருக்கு, ஸோ உங்கள் வரைக்கும் இன்கம் வரும். அப்படி எல்லாத்துக்கும் வருமானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சீலிங் லிமிட் அப்படிங்கிறது ஒண்ணு வைக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வாரத்துக்கு 1,00,000 தான் அதிகபட்சம் ஜெய்கோ வருமானம் தருவாங்க. அப்போ வாரத்துக்கு 1,00,000 அப்படின்னா மாதத்துக்கு 4 லட்சம். இது போக ரிவார்ட்ஸ் இருக்குது, டைரக்ட் இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் பொழுது டோட்டலா மாதம் 5 லட்சம் ரூபாய் வருமானம் நமக்கு வரும்.
ஸோ 10வது வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 512 பேர், அப்பவும் 1 லட்சம் தான் வரும். ஸோ அதிகபட்ச வருமானம் வாரத்துக்கு 1 லட்சம் தான் வரும். ஸோ அப்போ மாசத்துக்கு 4 லட்சம் பிளஸ் அதர் இன்கமோட சேர்த்து 5 லட்ச ரூபா உங்களுடைய இன்கமா இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு 2000 ரூபாய் கட்டி ஒரு 2 நபரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு அது ப்ராப்பரா ரன் ஆகுனாலே 10 வாரத்துல உங்களுடைய இன்கம் 3,02,900 ரூபாய் இன்கமா இருக்கும், டோட்டல் இன்கம். அதுக்கு பிறகு வாரம் 1 லட்சம், மாதம் 5 லட்சம். சார் நான் 2 பேரும் சேர்த்து விட்டா போதுமா சார்? இந்த ஒரு கொஸ்டின் வரும். சூப்பரா இருக்கே சார் 2 பேரும். ஆனா அந்த 2 பேரும் உங்களை மாதிரியே 2 பேரை சேர்க்கக்கூடிய நபரா இருக்கணும். சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. நீங்க உங்க தெரிஞ்ச நபர்களை கொண்டு வாங்க உள்ள. அவங்க யாராச்சும் உங்களை மாதிரி நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நான் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், எனக்கு மாதம் என்ன செஞ்சேன், 5 லட்ச ரூபா வந்துடணும். இது நியாயமா நம்ம கேட்கிற கேள்வி? ரைட். ஸோ இதை கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட்லயும் ரைட்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது ஒரு நல்ல வேலை பார்க்கக்கூடிய நபரா வந்து பண்ணணும். சார் அப்போ நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னா, நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை தான் சார் தேடி எடுக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படியே நேர இந்த லைட்டா தலையில வந்து லைட்டா ஒரு பிளேடை வச்சு கீறி பார்த்தோம் அப்படின்னா உள்ள தெரியும் சார், அப்படிலாம் கிடையாது. ரைட். ஸோ யார்கிட்ட என்ன திறமை இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எல்லார்கிட்டையுமே திறமைகள் உண்டு. எல்லாரையும் உங்களை மாதிரியே பாருங்க. நம்மளால ஒரு 2 பேரை கொண்டாட முடியுது அப்படின்னா அவராலேயும் 2 பேரை கொண்டாட முடியும் அப்படின்னு 2 பிரான்ச்சைசி ஓனர் தானே, 2000 தானே அப்படின்னு பொழுது கொண்டாட முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா அவரும் ஒர்க் பண்ணுவார். அப்படி சப்போஸ் ஒர்க் பண்ணல, அவர் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரியா இல்ல அப்படின்னா இன்னும் ஒருத்தர் ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். 3வது நபர் ஒருத்தர் அவருக்கு கீழே போட்டுருங்க, அவர் ஒர்க் பண்ணுவார்ல. ஸோ நமக்கு தேவை லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் நமக்கு ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட். ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இன்கமோட மாடியூல், அந்த இதனுடைய சிஸ்டம் ஆக்சுவலா. ஸோ இதை டிராவல் பண்ணி அப்படின்னா அதுக்கு அடுத்து ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் லெவல்ல கிராஸ், அதாவது குமுலேட்டிவ் இன்கம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வாரம் நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க, அடுத்த வாரம் 2000 ரூபாய் வாங்குறீங்க, அடுத்த வாரம் ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா 4000 ரூபாய். இதுக்கு பேர் தான் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு ரூபா வாங்கியிருக்காங்களோ அதை மொத்தமா ஆட் பண்ணி சொல்றதுதான் குமுலேட்டிவ் இன்சென்டிவ். ஸோ அந்த மாதிரி 5000 ரூபாய் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெய்கோட டைரி ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி 10,000, அது 20,000, இந்த மாதிரி லெவல் டிராவல் பண்ணும்பொழுது ஒரு போஸ்டிங்கும் கொடுப்பாங்க. ஸ்டார் லெவல், டபுள் ஸ்டார் லெவல், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அந்த 1 லட்சத்தை கிராஸ் பண்ணும்பொழுது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா நம்ம மாறிடுவோம் ஆக்சுவலா. அப்போ மொபைல் கொடுப்பாங்க, ஜெய்கோ கொடுப்பாங்க, கிஃப்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா 2 லட்சம், ஸ்மார்ட் டிவி கொடுக்குறாங்க. சீனியர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா 4 லட்சம் கிராஸ் பண்ணணும் அவங்க. அப்படி பண்ணாங்க லேப்டாப் கிடைக்கும். அது மாதிரி பைக்கு, காரு, வீடு, BMW காரு, 1 கிலோ தங்கம் வரைக்கும் ஜெய்கோ வந்து கிஃப்டா தர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இதுதான் வந்து ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ கடைசியில வந்து இவங்க ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் ஜெய்கோ அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனோட நம்ம டிராவல் பண்ணுவோம். ரைட். அதுக்கடுத்து சேலரி எப்படி சார் தராங்க, மந்த்லி சேலரி எது பேசுறா சார் அப்படின்னா, 1 லட்சம் ரூபாயை நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது குமுலேட்டிவ் இன்கம் 1 லட்சத்தை கிராஸ் பண்ணும்பொழுது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மந்த்லி சேலரிக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து என்ன செய்வாங்க, ஜெய்கோ வச்சிருவாங்க. அதுல இருந்து 10% வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கும் போகும். அதே மாதிரி 2 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு 15% மந்த்லி சேலரி. இது லைஃப் டைம் நான் சொல்றது. ரைட். சம்பளம் வந்து லைஃப் டைம் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. அதுக்கு பிறகு பென்ஷனா வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் வந்து பென்ஷனா மாதிரி அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி டைரக்ட் இன்சென்டிவ், மந்த்லி இன்ட்ரெஸ்ட், மந்த்லி சேலரி, வீக்லி இன்சென்டிவ், ரிவார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஜெய்கோ கார்பரேட் ஆஃப் டூர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். ரைட். ரைட். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்ன சார் பண்ணணும், இதுல ஜாயின் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா நேம், ஃபோன் நம்பர், 2000 ரூபாய், உங்களுடைய பேரு, உங்களுடைய ஃபோன் நம்பர், ஒரு 2000 ரூபாய் பணம். இதை வந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண சொன்னாங்கல்ல உங்களை, அவங்களுக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்க இத கம்பெனில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தருவாங்க. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுடைய வருமானம், உங்க டீம்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஜெய்கோ ஆப்ல இருக்கு ஆக்சுவலா. இது போக நம்மள்ட்ட வந்து jaygotours.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வெப்சைட்டும் ஓபன் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் ஆக்சுவலா. என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து வாலண்டியரா கிடைச்சது அப்படின்னா அதை சாதாரணமா தான் நினைப்போம். இது வந்து மனிதனுடைய இயல்பான ஒரு மனநிலை ஆக்சுவலா.
கூப்பிட்டு கொடுக்கறது. ஒரு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது என்ன தெரியும், இவருக்கு அதுல எவ்வளவு ஆதாயம் இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஜெய்கோவை பொறுத்தளவு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதே ஈக்குவல் வருமானத்தை நான் அதை அறிமுகப்படுத்துற நபரும் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி அவரை அறிமுகப்படுத்துற நபரும் அதே ஈக்குவல் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜெய்கோ ஆக்சுவல். ஸோ நம்புங்க, இந்த வியாபாரத்தை முழுமையா எடுத்து செய்யுங்க. கண்டிப்பா சர்வ நிச்சயமா நீங்க ஒரு கோடீஸ்வரனா மாற முடியும். ஆனா இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை நம்ம அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். ஏன்னா நான் சொல்லுவேன் எப்பவுமே, இந்த வியாபாரத்தை தயவு செய்து யார்கிட்டையும் பேசாதீங்க. தயவு செய்து நீங்க ஒரு பைக் எடுத்துட்டு டிராவல் பண்ணாதீங்க. இங்க இருந்து பஸ்ல போய் அங்க போய் உட்கார்ந்து பேசாதீங்க. உங்க மொபைல்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்புங்க. அந்த வீடியோ பேசும் அந்த வியாபாரத்தை. அந்த வீடியோவை பார்த்த பிறகு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும், பாதி புரியாது. அந்த டீட்டெயில் கொடுத்தா போதும், உங்களுக்கான அந்த பிரான்ச்சைசி ஓனர் ரெடிங்க. ஸோ அதனால மொபைல் மூலமா ஒரு வீடியோவை அனுப்புறது மூலமா உங்களால மாதம் 5 லட்சம் 2 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட பிசினஸ் தான் ஜெய்கோ. இது வெளிநாடுகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கும் என்னோட சிஸ்டர் வந்து லலிதான்னு சொல்லிட்டு மலேசியால இருக்காங்க ஆக்சுவலா. அவங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல நம்ம சார் இருக்காங்க, சார் ரவி சார்னு சொல்லிட்டு, அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு போயிட்டு இந்த வியாபாரத்தை பண்ண முடியும் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா மொபைல் மூலமா ஒரு வீடியோவை அனுப்புறது மூலமா ஒரு வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா வேர்ல்டுலயே ஜெய்கோ மட்டும்தாங்க. ஸோ இந்த விஷயத்துல டிராவல் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும். அதுல கலந்துக்குங்க. நிறைய டீட்டெயில் கிடைக்கும் உங்களுக்கு. இது போக உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு. உங்களுடைய டீம்ல இருக்கும், உங்க டீம் லீடர், அதாவது ஜாயின் பண்ண வச்சாங்க இல்லையா, உங்களுடைய வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாலும் அவங்க வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுப்பாங்க. அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த விஷயத்தை கேட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.